இன்னைக்கு பிக் பாஸோட 3 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இன்னைக்கும் சாம்ராஜ்யம் அந்த டாஸ்க் தான் ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு ஸ்வாப் நடக்குது. அதாவது வினோத் மன்னரா இருந்தார் இல்லையா, அதுக்கு பதுவா விகாஸ் விக்ரமும், இந்த சைட்ல வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பதுவா பார்வதியையும் மன்னரா நியமிக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது ப்ரோமோல இவர் இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஏதோ பொண்ணுகிட்ட தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரா என்னங்கிறது தெரியல, நான் லைவும் பார்க்கல. ஸோ பார்வதி சொல்றாங்க, நீங்க வந்து இந்த வார்த்தையை வந்து இவருக்கு முன்னாடி யூஸ் பண்ணினதுனால மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து உடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரகலை பண்றாரு. ஆக்சுவலி ஏதாவது தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தா சாரி கேட்கறது டாஸ்கா நல்லது. அது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் நல்லது. ஏன்னா வந்து கட்டாயம் லேடிஸை வந்து தப்பான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினா அது வந்து ஒத்துக்கப்பட மாட்டாது. ஸோ அது என்ன கான்டெக்ட்னு எனக்கு புரியல, எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பார்வதி ஆனா வந்து சொன்னாங்க, கட்டாயம் நீங்க கேட்டே ஆகணும் மன்னிப்பு அப்படிங்கறத சொன்னாங்க. அது கொஞ்சம் நேர்மையாவும் இருந்தது. மூணாவது டாஸ்க்ல வந்து கவலைப்படாதே சகோதராவே வந்து கவலைப்படாதே எக்ஸ் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் வாட்டர்மெலன் ஸ்டாரை பத்தி பாடுறாரு. முட்டை கேட்பீங்க, தோசை பாடுவீங்கன்னு எக்ஸ் மன்னானா அதாவது ப்ரீவியஸ் மன்னா அப்படிங்கிற மாதிரி அவரை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சாங் பாடினாங்க. ஸோ அதை தவிர நான் கிளிப்பிங்ஸ் ட்விட்டர்ல பார்த்தேன். கனி அவர்களுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்களுக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. கனி அவர்கள், நீ சாரி கேட்டே ஆகணும், நீங்க பேசின வார்த்தை தப்புன்ட்டு. அது என்ன கான்டெக்ட்னு தெரியல, நான் லைவ் பார்க்கல, இனிமேதான் போய் பார்க்கணும் நான். ஸோ அது யாருக்காவது என்ன சண்டை அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் நீங்க பதிவு பண்ணுங்க. யார் மேல தவறு, வாட்டர்மெலன் ஸ்டார் மேலையா இல்ல கனி மேலையா அப்படிங்கறதையும் நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் லைவ் போய் பார்த்துட்டு தான் என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் watching.